ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் தாங்க. முதல்ல இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ், வெங்காயம் எல்லாம் எடுத்திருக்கேன். 1 கப் நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு, பெப்பர் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி கொதித்து வரப்போ நூடுல்ஸை வந்து அதில் போட்டு வேக வச்சுக்கோங்க. நூடுல்ஸை வெறுமனே அப்படியே தண்ணியில் போடாமல் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சில சமயம் வந்து நூடுல்ஸ் நீங்கள் அப்படியே எண்ணெய் ஊற்றாமல் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வேகிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்சிருங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குலையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி நூடுல்ஸை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு தனித்தனியாக வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு சமைச்சிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இதோ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கலாங்க. ட்ரெயின் பண்ணுறப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கே மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரெயினர் வச்சுருக்கேன். ட்ரெயினரில் போட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூட்டுக்கு வந்து கேமராவே ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறம் அப்படியே ஆற விட்டுறாமல் நார்மல் வாட்டர் அப்படி இல்லைனா கோல்டு வாட்டர் வச்சு நூடுல்ஸ் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே ஆறட்டும்னு விட்டுட்டிங்கன்னா அது வந்து கட்டி ஆகிடும். நீங்கள் நார்மலாகவே வீட்டில் வந்து நூடுல்ஸ்லாம் சமைக்கிறப்போ பார்த்துருப்பீங்க. சமைக்கிறப்போ சூடாக இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஆறுச்சுன்னா அப்படியே கேக்கு மாதிரி கட்டி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் வாஷ் பண்ணிங்கன்னா இப்படியே உங்களுக்கு பொல பொலன்னு இருக்குங்க. நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து தாளிக்கிற வேலை தான். இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பூண்டையும் மிளகாவையும் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட பச்சை வாசம் நல்லா போய் பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல் வந்து நூடுல்ஸோட ஸ்மெல்லையே கெடுத்துரும். அப்படியே இது வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நீங்கள் போடுறது நல்லா அதுவும் அதே மாதிரி தான் கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா சுருண்டு வரணும். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இப்போ வெறும் ப்ளெயினாக நூடுல்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், எக் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே பன்னீர் நூடுல்ஸ், சில்லி சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரி இது வந்து மாறிக்கும். நான் வந்து ப்ளெயினாக செஞ்சுருக்கேன். இப்போது இது வெங்காயம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போது முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் நூடுல்ஸ்க்கு வந்து உட்காந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இருக்காமல் 4ஆக நறுக்கி இந்த வெஜிடபிள் பீலர் இருக்குல்ல, தோல் எடுக்கிறது, அதை வச்சு நீங்கள் லைட்டாக இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்துடும். அது வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, பொரியல் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உட்காந்து நறுக்கிட்டு இருக்க வேலை மிச்சம், சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். இது காய் வந்து இப்போ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. காய் வந்து இது 3 காயுமே நீங்கள் தண்ணியில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும். ஆனால் இங்கே நம்ம தண்ணி இல்லாமல் செஞ்சிட்ருக்கிறதால உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிறப்ப காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி ஃபுல்லாக ஈவனாக வெந்துடும், அன்ஈவனாக இல்லாமல் எல்லாமே வெந்து வந்துடும். அதனால் இப்போது நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பை நம்ம வந்து காயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். முக்கியமாக சில நூடுல்ஸ்லலாம் மசாலா கொடுத்துருப்பாங்க, அதிலே உப்பு வந்து ஆட் பண்ணியிருந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் இன்க்ரீடியன்ஸில் பார்த்துட்டு சால்ட் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அதுக்கு ஆட் பண்ண வேணாம். காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். மொத்தத்துக்கும் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சால்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகிடும். இப்போது இது போட்டு வதக்கிட்டு இருக்கோமா, காய் வந்து நல்லா உப்போடு சேர்ந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த சாஸ்லாம் ஊற்றி பார்த்துக்கலாங்க. இப்போ பெப்பர் பவுடர் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா அது எல்லா காயோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக வதக்கி விட்டுக்கோங்க. பொறுமையாக வதக்குங்க. இப்போ பாருங்களேன், எல்லா காயும் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. முதல்ல இருந்த அளவையும் இதையும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சுன்னு. இப்போ நான் வந்து சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சாஸ் எதுவும் வேண்டாம், எங்ககிட்ட இல்லை, அப்படி இல்லைனா வேண்டாம், நாங்கள் சாஸ்லாம் ஆட் பண்ணிக்க மாட்டோம்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுவே போதும். இன்னொன்று, ஏற்கனவே நம்ம பூண்டும் மிளகாவும் போட்டிருக்கோம். அது ரெண்டுமே நேச்சுரலாகவே ரொம்ப காரம் இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா காரம் ஜாஸ்தியாகிடும். இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல நூடுல்ஸ், அதை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அப்படியே கட்டியாக எடுத்து போட்டுறாமல் நல்லா கையாலே பொல பொலன்னு உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறினீங்கன்னா தான் மசாலா வந்து நூடுல்ஸோட ஃபுல்லாக பைண்ட் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். வேகமாக மொத்தமாக அப்படியே கிளறினீங்கன்னா சிலது வந்து மசாலாவோட ஒட்டாமல், சில நூடுல்ஸ் அப்படியே மொத்தமாக கொஞ்சம் மசாலா இல்லாமலே இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கலந்து எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே நம்ம வந்து நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.